சார் வண்டி எங்கே சார் அது? இல்லை சார் நீங்கள் ஏதோ தப்பாக இருக்கிற மாதிரி இருக்குது சார். என்ன தப்பாக இருக்குது? இல்லை சார் இந்த காலம்லாம் இப்படி வரவே கூடாது சார். எல்லாமே மாறி மாறி இருக்குது சார். கொடுங்க முன்னாடி இங்கே எக்ஸ்ட்ரா 3-4 காலம் வேறு சார். ஆமாம் ரகுவரன், என் பிளானே இல்லை சார். சார் என் பிளான் இதில் இருக்கிற எதுவுமே அதில் இல்லை சார். என் பிளான் எனக்கு தெரியும் சார். மெஷர்மெண்ட் எல்லாமே தப்பாக இருக்குது சார். சார் எவ்வளோ பணம் சார், ஏதோ தப்பு நடந்தது சார். கவர்மெண்ட் ப்ராஜெக்ட் சார். எம்டி என்ன சார் சொல்லுவேன், நான் முடிவு கொடுத்தாரு சார். இதுக்கெல்லாம் இன்சார்ஜ் இந்த ஜீவன் தான். அவனை போய் என்னன்னு கேட்போம். மிஸ்டர் ஜீவன், நான் என்ன பிளான் கொடுத்தா நீங்கள் என்ன பிளான் எக்ஸிக்யூட் பண்ணி வச்சிருக்கீங்க சவுண்ட் ஸ்டேஷனில்? நீங்கள் கொடுத்த பிளான் தான் எக்ஸிக்யூட் பண்ணியிருக்கேன். எங்க நான் கொடுத்த பிளான் காட்டுங்க. இதான் நான் கொடுத்த பிளான். இதே எக்ஸிக்யூட் பண்ணிருக்கீங்க சார். இது நீங்கள் எங்கிட்ட கொடுத்த பிளானே கிடையாது. ஸோ அந்த பிளானை கொண்டாங்க. இதுதான் நீங்கள் கொடுத்த பிளானு. யோ இது ஏன் பிளான் சார்? ஏன் பிளானே கிடையாது சார். நான் கொடுக்குவேன். யோ என்ன விளையாடுற நீ? யார் விளையாடுறா சார்? இவர் தப்பாக ஒரு பிளானை போட்டு கொண்டு வந்து கொடுப்பாரு. அது தப்புன்னு தெரிஞ்சதுக்கப்புறம் புதுசாக ஒரு பிளானை போட்டு கொடுப்பாரு. இதுக்கு தான் சார் எக்ஸ்பீரியன்ஸான ஆளாக போடணும். இவ்வளோ பெரிய ப்ராஜெக்டை இந்த மாதிரி சின்ன பசங்கிட்ட கொடுத்தா இப்படி தான் ஆகும். ஜீவன், ஒரு இன்ஜினியர் மரியாதை கொடுத்து பேசுங்க, இல்லாட்டி எம்டிட்ட போக வேண்டியதா இருக்கும். உங்கள் எம்டிக்கெல்லாம் பயப்படுறாள் நான் இல்லை. வேலை தெரிலன்னு தானே சொல்லுவான். ஜீவன், நான் உங்களுக்கு என்ன பாவம் பண்ணேன்? இவ்வளோ காசு வேஸ்ட் ஆயிடுச்சு. நான் என்ன பதில் சொல்லுவேன்? நீ வேஸ்ட் பண்ணிட்டு என் மேலே பழைய தூக்கி போறியா? போய் வேலையை கற்றுக்கிற வழியை பார். டேய் என்னையா பார்க்குறீங்க? நாளைக்கு டெய்லி பார்த்துட்டு இருக்கோம். நமக்கு தெரியாம அலைன்மெண்ட்டை மாத்திருக்கான்னா நிச்சயமா இது ஏதோ ஃப்ராட் தானே இருக்கணும். இது உங்க தப்பு இல்லை. 10 டிவிஷன் ரகுவரன், உங்களால எப்படி தனியா அத்தனையும் பார்க்க முடியும்? நம்பி விட்டோம். என்ன மிஸ்டர் ரகுவரன், பில்டிங் தப்பாக கட்டிருக்கீங்களாமே? அதுதான் தகுதி இல்லாத ஆள்கிட்ட தகுதிக்கு மீறின விஷயம் கிடைச்சா எல்லாம் தப்பாக தான் நடக்கும். மிஸ்டர் ரகுவரன், ஃபஸ்ட்டு நீங்கள் பீச் மண்ணில் ஒரு வீடு கட்டணும். அதுக்கப்புறம் ஃபேன்சி ஸ்டோர்லேருந்து பில்டிங் பிளாக்ஸ் வாங்கி அதில் ஒரு வீடு கட்டணும். அதுக்கப்புறம் இந்த தேட்டர் டாய்லெட்டு, ஸ்கூல் டாய்லெட்டு, அப்படி சின்ன டெண்டர் எடுக்கணும். நேராக நீங்கள் 300 கோடி ப்ராஜெக்ட் எடுத்தால் நாங்கள் என்ன விரல் சூப்பிட்டு போகிறதா? இப்போ என்ன கண்ணா பண்ண போகிறேன்? மறுபடியும் எல்லாத்தையும் இடித்து, மறுபடியும் எல்லாத்தையும் நோண்டி, மறுபடியும் பேஸ்மெண்ட் போட்டு நினச்சா எனக்கே தலை சுற்றுது. டைமுக்கு முடிக்க முடியுமா? நீங்கள் வேறு ஹை குவாலிட்டி சிமெண்ட்டு, செங்கல், கம்பி தான் யூஸ் பண்ணுவீங்க சொல்லிட்டீங்களா? 30 கோடி லாஸ் ஆகிடாது ஜீவன்? ஆமாம் சார். 170 கோடியில் 30 கோடி போச்சுன்னா 140 கோடியில் ப்ராஜெக்ட் முடிச்சிடலாமா? என்ன ஜீவன்? கஷ்டம்தான் சார். இந்த ப்ராஜெக்டை முடிக்க 200 கோடி பட்ஜெட் எனக்கு தெரியாதா? அப்புறம் ஏன் நாங்கள் 400 கோடி பட்ஜெட் கொடுக்குறோம்? வந்துட்டார் உத்தம புத்தர். பரம்பரையாக இதுக்காகவே வாழ்கிறவங்க நாங்கள். உன்ன மாதிரி பிச்சைக்கார பசங்களெல்லாம் அவ்வளோ ஈஸியாக உள்ள விட்டுடுவோமா? உங்கள் லெவலுக்கு வேலை செய்யுங்கடா. என் சக்திக்கு மீறின ப்ராஜெக்ட்னு சொல்லிட்டு அப்படியே ஓடிடு. நான் உனக்கு 5 இல்லைனா 10 தரேன். இல்லை என்னடா பண்ணுவ? ஏண்டா வெள்ள பண்ணி எந்த வேலையும் செய்யாமல் தகுதியான படிப்பும் இல்லாமல் உங்கள் அப்பா பணக்காரங்கிற ஒரே காரணத்தினால நோகாமல் நேராக முதலாளி சீட்டில் உக்காந்த உனக்கே இவ்வளோ திமிர் இருக்கே. அப்பா அம்மா கஷ்டப்பட்டு ஸ்கூலுக்கு டொனேஷன் கட்டி எல்கேஜிலேருந்து 10வது வரைக்கும் ஃபெயில் ஆகாமல் படித்து 10வதுல ஈஸியான குரூப்பெல்லாம் விட்டுட்டு இந்த குரூப் எடுத்தால் தான் இன்ஜினியர் ஆக முடியும்னு கஷ்டமான குரூப்பாக எடுத்து ஃபிசிக்ஸ்க்கு ஒரு டியூஷன், கெமிஸ்ட்ரிக்கு ஒரு டியூஷன், மேக்ஸுக்கு ஒரு டியூஷன் ரோடாக அலைஞ்சு அதுக்கு ஃபீஸ் கட்ட பெற்றவங்கள வேறு ரோடாக அலைய விட்டு பப்ளிக் எக்ஸாமில் பாஸ் ஆகிறதுக்கு நைட்டெல்லாம் ஃப்ளாஸ்கில் டீ வச்சு படித்து காலையில் அலாரம் வச்சு எந்திரிச்சு படித்து அதில் வாங்குற மார்க்லாம் பத்தாமல் டிஎன்பிசி எக்ஸாமுக்கு வேறு தனியாக ஒரு 2 மாதம் உட்காந்து படித்து அதில் வாங்குற கட் ஆஃப் மார்க் யூஸ்லெஸ்ஸாக போய் அம்மா நகையை அடமானம் வச்சு காலேஜில் சீட்டு வாங்கி ஃபஸ்ட் இயர்லேருந்து 4th இயர் வரைக்கும் வச்ச அரியர்லாம் 4th இயரில் மொத்தமாக கிளியர் பண்ணி இந்த சொசைட்டிக்குள்ளே நுழைஞ்சா இந்த சொசைட்டி என்ன வேலை இல்லைன்னு செருப்பால் அடித்து ரோடாக வேலை தேடி அலைஞ்சு 3 வருஷம் 4 வருஷம் வீட்டில் தண்டமாக உக்காந்து அப்பா என்ன தண்டச்சோறுன்னு திட்டி சாப்பிட்ற ஒவ்வொரு வாய் சாப்பாடும் தொண்டையில் சிக்கி வலிச்சு இறங்கி எவனோ ஒரு புண்ணியவான் கடைசியில் ஒரு நல்ல மனுஷன் எனக்கு வேலை கொடுத்து அதையும் பிடிக்க நினைக்கிற உன்ன மாதிரி ஒரு புறம்போக்கெல்லாம் சமாளிச்சு இன்னைக்கு உன் முன்னாடி நின்று பேசிக்கிட்டு இருக்கிற வேலையில்லா பட்டதாரி எனக்கு எவ்வளோ திமிரா இருக்கும். ஏய், உன்னை இந்த பில்டிங்கை கட்ட விடாமல் செஞ்சு இருக்கிற காசெல்லாம் வேஸ்ட் பண்ண வச்சு இந்த குப்பத்தை ஜனங்களை உன்னை செருப்பால் அடித்து போலீஸ் ஸ்டேஷனில் போய் ஒப்படைக்க வைக்கல? அமுல் பேபி, ரகுவரன் இது வரைக்கும் நீ வில்லனா தானே பார்த்துருக்க, ஹீரோவை பார்த்தது இல்லையா? இனிமே பார்ப்போம். கிளியரன்ஸ் என்ன சொல்கிறாங்க? ப்ராஜெக்ட் கண்டினியூ பண்ண அலோவ் பண்ணிட்டாங்க சார். ஆல்ரெடி இருக்கிற பட்ஜெட்டில் முடிக்க முடியலன்னா ஆகர் லாஸை கம்பெனி தான் பேர் பண்ணணும்னு சொன்னாங்க. நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க சார், நான் கண்டிப்பாக இருக்கிற பட்ஜெட்டில் முடிச்சிருவேன் சார். மிஸ்டர் ரகுவரன், இதில் உங்கள் தப்பு எதுவும் இல்லை. தேங்க் காட் நம்ம ஏர்லி ஸ்டேஜஸ்லேயே நோட்டீஸ் பண்ணிட்டோம்.
30 கோடி 40 கோடி லாஸ்னா அதை எப்படி சமாளிக்கிறதுன்னு யோசிங்க. ஆனால் அதை நினச்சி நீங்கள் மனசை குழப்பிக்காதீங்க. உங்கள் மேலே எனக்கு முழுசாக நம்பிக்கை இருக்குது. தேங்க்யூ சார். அது கரெக்டாக பண்ணி காட்டுறேன் சார். சார் வணக்கம். வணக்கம். நான் ஏழை ஜனங்க குடிசை வீட்டிலேருந்து சிமெண்ட் வீட்டுக்கு மாறுற ஒரு ப்ராஜெக்ட் பண்ணிகிட்டு இருக்கேன். மற்றவங்க மாதிரி இதில் கமிஷன் அடிக்காமல் நியாயமான விலையில் நல்ல தரத்தில் பண்ணணும்னு நினைக்கிறேன். சரி. ஒரு சிலர் எங்களுக்கு அது நடக்க விடாமல் பண்ணுறாங்க. அந்த அருண் சுப்பிரமணியன் தானே? நானும் கேள்விப்பட்டேன். அவங்க அப்பா இருக்கும்போதே அப்படிதான். ஒரு கவர்மெண்ட் ப்ராஜெக்ட் எங்களை வர விட மாட்டான். அவன் புள்ள அதை விட மோசமானவனா இருக்கான். நீங்கள் ரொம்ப நியாயமாக பண்ணுறீங்கன்னு கேள்விப்பட்டேன். என்னால் உங்களுக்கு என்ன வேணும் சொல்லுங்கள். ஒன்றும் இல்லை சார், மற்றவங்களுக்கு சொல்கிற வேலை இல்லாமல் ஒரு சின்ன டிஸ்கவுண்ட் எதாவது கொடுத்தீங்கன்னா ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நல்ல காரியமாக இருக்குது. நல்லவங்களா இருக்கீங்க. ஒரு 25% டிஸ்கவுண்ட் பண்ணலாம். ஏழை ஜனங்களுக்கு கொஞ்சம் பார்த்து. அப்போ என்ன எதிர்பார்க்குறீங்க? ஒரு 75% டிஸ்கவுண்ட் கொடுத்தீங்கன்னா மிச்சம் விழுற சிமெண்ட்ல உங்களுக்கு ஒரு சிலையே வைப்பாங்க சார். அப்போ உங்களுக்கு வேணாம், எனக்கு வேணாம். அப்ப யாரு கொடுக்க போறீங்க? அட 50%. அதுக்கு மேலே கேட்டிங்கன்னா ஃப்ரீயாக தான் தர வேண்டியிருக்கும். அப்ப நான் கேட்பேன் சார். சும்மா இருங்க சார், ஒரு மனசை மாற்றி. தொடர்ந்து நம்மக்கிட்ட பிஸ்னஸ் பண்ண தம்பி. அடுத்த வாட்டி டிஸ்கவுண்ட்லாம் எதிர்பார்க்காதீங்க. கண்டிப்பாக சார். என்ன அருண் சார், பெருசாக சவால்லாம் விட்டுட்டு ஒன்றும் பண்ணாமல் சும்மாவே இருக்கீங்க. அவன் ஏதோ பண்ணி ஏதோ டீலெல்லாம் முடிச்சு வேலை சூப்பராக நடந்துட்டு இருக்கு போல. மேட்ரை அப்பாவுக்கு அது கொண்டு போயிடலாமா? இதோ பார், இது இப்போ என் தனிப்பட்ட பிரச்சனை. அவனை நானே தான் காலி பண்ணணும். காலி பண்ண போறீங்களா? என்ன ஆள் அனுப்பிச்சு அடிக்க போறீங்களா? என்ன பொட்டை நினச்சியா? காலி பண்ணால் ஆள் தான் அனுப்பணும், வேற என்ன பண்ணுறது? ஆள் அனுப்பலனாலே போதும். புரியலையே. மிஸ்டர் ரகுவரன் சார், என்ன எதுக்கு இப்ப வாக்கிங் கூட்டு போயிட்டு இருக்கீங்க? சார் நம்ம வண்டியில் தான் போயிட்டுருக்கோம். இது வண்டியா சார்? இல்ல இதுதான் உங்க வண்டியான்னு கேட்டேன். ஆமாம் சார். உங்க சைஸுக்கு தகுந்த மாதிரி ஒரு வண்டியை உங்களுக்கு யார் வாங்கி கொடுத்தா? 7th படிக்கும்போது ஃபர்ஸ்ட் ரேங்க் எடுத்து எங்கள் அப்பா வாங்கி கொடுத்தாரு. ஓ, ஒரு கிளாரிட்டிக்காக கேட்குறேன். சொல்லுங்க சார். இந்த வண்டியில மோட்டர் ஏதாவது இருக்கா இல்ல பெடல் பண்ணி தான் ஓடுதா? சார் என் வண்டியை கிண்டல் பண்ணாதீங்க சார், என் வண்டி எனக்கு ரொம்ப ஸ்பெஷல். ஆமா ஆமா, இந்தியாவிலேயே இந்த வண்டி உங்ககிட்ட மட்டும்தானே இருக்கு. சரி. இந்த வண்டியை யாருக்கும் கொடுத்துறாதீங்க. கண்டிப்பாக மாட்டேன் சார். என்ன சார் யாரையும் காணும் ஒர்க்கர்ஸ்லாம்? நானும் பார்க்குறேன். ஏதாவது பேமெண்ட் மேட்டராக இருக்க போகுது சார். இப்போ லேபரர்ஸ் கேம்ப் வரைக்கும் போய் என்னன்னு பாருங்க. எல்லாம் கரெக்டாக தான் கொடுத்துட்டு இருக்கோம், பார்த்துட்டு வரேன். தமிழ்நாட்டில் எனக்கு மொத்தமாக எத்தனை ப்ராஜெக்ட் நடக்குதுன்னு உங்களுக்கு நல்லாவே தெரியும். அந்த பையன் நேற்று வந்தவன் இன்னைக்கு இருக்கான், நாளைக்கு இருப்பானா இருக்க மாட்டானா யாருக்குமே தெரியாது. ஸோ யூ கைஸ் டிசைட். அங்கே போய் நீங்கள் வேலை செஞ்சீங்கன்னா என் ப்ராஜெக்ட்ஸ், என் ஃப்ரெண்ட்ஸோட ப்ராஜெக்ட்ஸ், என் கம்பெனி ஷேர் ஹோல்டர்ஸ் ப்ராஜெக்ட்ஸில் நீங்கள் வேலை செய்ய முடியாது. ரகுவரன், லேபரர்ஸ் கேம்ப்ல யாரும் இல்லை? யாரும் இல்லையா? ஆமா சார், அந்த சூப்பர்வைசர் ஃபோன் பண்ணி என்னன்னு கேளுங்க. நீங்கள் அங்கே போகலன்னா நீங்கள் டெய்லி வாங்குற சம்பளத்தை நான் அப்படியே டபுளாக தரேன். என் எல்லா ப்ராஜெக்ட்ஸ்லையும் நீங்கள் தான் வேலை செய்வீங்க, நான் எழுதி தரேன். ரகுவரன் சார், ஃபோனை எடுக்கவே மாட்டேங்க அந்த சூப்பர்வைசர். நான் வேணா நேராக போய் பார்த்துட்டு வந்துடுறேன். என்ன சார் இப்படி பொறுப்பு இல்லாமல் ஏதாவது பிரச்சனை நமக்கு இன்ஃபார்ம் பண்ணணும். ஹலோ, என்ன தம்பி தனியாக நின்றுட்டு இருக்கீங்களா? கூட யாருமே இல்லையா? ஒரு ஆள் ஒரு நாளைக்கு 20 மணி நேரம் வேலை செஞ்சா ஒரு 20 into 3 into ஒரு 6 weeks into 8 months ஒரு 22 yearsல வேலை முடிச்சிடலாம் போல. ஏய், நீ வேற பயந்து இந்த ப்ராஜெக்ட் விட்டுட்டு போற. நானா உன்னை அடிச்சு அழிச்சு புடுங்க. இந்த ப்ராஜெக்ட்லாம் எனக்கு பெரிய விஷயம் இல்லை, ஆனா நீ எல்லாம் என் முன்னாடி வந்து பேசிட்டல, உன்னை அப்படியே விட்டுடும். அண்ணன் வேற ஹீரோ ஆயிட்டீங்க. ஸோ வில்லன்னா யாருன்னு காட்டணும்ல. டேக் கேர். தம்பி, நாங்க இருக்கும்போது நீங்க எதுக்கு கவலைப்படுறீங்க? சுத்தி இருக்கிற எல்லா பெரிய கம்பெனிகளுக்கும் பிளம்பிங் வேலை, கார்பெண்டர் வேலை, பெயிண்டிங் வேலை, கூட்டி பெருக்கி கக்கூஸ் கழுவுற வேலை வரைக்கும் எல்லாம் எங்க குப்பத்துல தானே போறோம். யார் யாருக்காக உயிரை கொடுத்து வேலை செய்யறோம் தம்பி. நாங்க எங்களுக்காக வீடு கட்டுற நீ எங்க வீட்டு வேலையை நாங்க செய்ய மாட்டோமா? இவங்களை வச்சு ஒரு 4 டிவிஷனுக்கு வேலை செய்யலாம். மற்றதுக்கு நமக்கு இன்னும் லேபரர்ஸ் வேணும். EEE மெக்கானிக்கல் இன்ஜினியர்னு நிறைய பேர் வேணும். அவங்கள கைட் பண்ணுறதுக்கு சூப்பர்வைசர்ஸ் வேணும். இன்னும் 2-3 நாளைக்குள்ளே யாரையாவது பார்த்து ஏதாவது பண்ணியே ஆகணும் ரகுவரன். ஒற்றை குச்சி, இதுக்கு பேர் தான் ஃபேஸ்புக்கா? ஆமாம் சார்.
நானும் தங்க புஷ்பமும் ஃபேஸ்புக் ஃப்ரெண்ட்ஸ் சார். இதில் நான் ஒரு இன்வெஸ்டிகேஷன் பண்ணணும், கொஞ்சம் கொடு. உங்கள் அக்கௌண்ட்டை சொல்லுங்கள் சார். அக்கௌண்ட்டு AZ12347680. என்ன இது? இதான் என் பேங்க் அக்கௌண்ட் சார் இது ஃபேஸ்புக் அக்கௌண்ட் சார், நம்ம கிரியேட் பண்ணோம். இதில் ஒரு விஷயம் போட்டால் உலகம் பூரா போய் சேரும். ஓ, இதுக்கு இவ்வளோ பவர் இருக்கா? அப்போ ட்விட்டருங்கிறது? முதல்ல இதை கற்றுக்கோங்க சார், அதுக்கப்புறம் அதை கற்றுக்கலாம். ஏய் லேப்டாப் கொடு. இதில் இப்படி போடுறதுனால என்ன ஆகும்? யாராவது பத்திரிக்காரங்க இல்லை அந்த எம்எல்ஏவோட எதிர்க்கட்சிக்காரங்க யாராவது பார்த்தாங்கன்னா அதை பற்றி பேசுவாங்க, ஒரு சப்போர்ட் கிடைக்கும். ஒரு 10,000 பேராவது பார்த்தாங்கன்னா கண்டிப்பாக யார் கவனத்துலையாவது விழும். இப்போ எத்தனை பேர் பார்த்துருக்காங்க? 120 பேர் பார்த்துருக்காங்க. ALF கம்பெனி ஆளுங்க தான் மிரட்டி ஆளுங்களை வேலை செய்ய அனுப்பலன்னு சொன்னால் சிரிச்சிருவாங்க, நம்ப மாட்டாங்க. ப்ராஜெக்ட் கையை விட்டு போயிடும். அதெல்லாம் ஒன்றும் போகாது, நீ எந்திரிச்சு போய் பாடு. மெக்கானிக்கல் இன்ஜினியர் தான் நானும். ஸோ அதான் என்னால் முடிஞ்ச ஹெல்ப் ஏதாச்சும் பண்ணிட்டு போகலான்னு வந்தேன் சார். ஒருத்தர் வந்திருக்காரு சார். நேற்று 2 பேர் இருந்தோம், இன்றைக்கி 3 பேர் இருக்கோம்ல. தேங்க்யூ. இட்ஸ் ஓகே சார். வாங்க பிளான் செய்யுங்க. என்ன சார் ஒருத்தர் நீங்கள் எவ்வளோ பேர் பாருங்கள் சார். அடே அப்பா, வேலை இல்லாத என்ஜினியர்ஸ் எவ்வளோ பேர் இருக்காங்க பாரு. ஒரு ஃபேஸ்புக்கில் இருக்கிற குரூப்லேயே இவ்வளோ பேர் இருக்காங்கன்னா அப்போ நாட்டில் எவ்வளோ பேர் இருப்பாங்க.